வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அண்ணல் காந்தியடிகளின் 156வது பிறந்தநாள் விழாவை 3வது நாளாக ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தியவர் பொன் கு. சரவணன் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியின் காந்தி ஜெயந்தி விழா அறக்கட்டளை ஆற்காடு நிறுவனர் தெய்வத்திரு புலவர் முத்து குப்புசாமி அவருடைய அருள் ஆசியோடு ஒருங்கிணைப்பாளர் பொன் கு. சரவணன் அவர்கள் இன்று 3வது நாளாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக மாலை 4 மணிக்கு நான் விரும்பும் தலைவர் மாணவர்களின் பேச்சு போட்டி நடுவர் ஜெயா டிவி புகழ் முகவூர் கா. முத்துமணி அவர்கள். மாலை 6 மணிக்கு விடுதலை போரில் இளைஞர்களை இழிச்சூட்டிய தியாகி இ. ஜானகிராம முதலியார் XMLC நினைவு போற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலையை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆற்காடு சோழன் சிலம்பாட்டம் கழகத்துடன் கரகாட்டம், ஒயிலாட்டம், நையாண்டி மேளம், கட்டைக்கூத்து, புலிவேஷம், மாடு மயிலாட்டம், நாதஸ்வர மேளதாளத்துடன் புஷ்ப பல்லாக்கில் உலா மற்றும் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றத்தினரால் காமராஜர் பல்லாக்கு உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தவத்திரு பாலமுருகலிங்க சுவாமிகள், தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் மற்றும் ஆற்காட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு. இந்த நிகழ்ச்சியின் காந்தி ஜெயந்தி விழா அறக்கட்டளை ஆற்காடு இதனுடைய தலைவர் என். கியான்சந்த் அவர்கள், செயலாளர் டாக்டர் ஜே. லட்சுமணன் அவர்கள், பொருளாளர் AL. திருஞானம் அவர்கள் மற்றும் மணியம் எஸ். பாஸ்கரன் உதவி தலைவர் அவர்கள், எஸ். குமார் துணை செயலாளர் அவர்கள், மேலும் காந்தி ஜெயந்தி விழா அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகா ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் சமூக ஆர்வலருக்கும், இந்த பேச்சு போட்டி கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும், நிகழ்ச்சி முடிவடும் தருவாயில் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை மகாத்மா காந்தியினுடைய 156வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 3 நாள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்திய சிறப்பித்த பொன் கு. சரவணன் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்த்தினார்கள். செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்.